தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா, மழை நிலவரம் குறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை என்ன? விவரங்கள். அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதே போல குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய காற்றும் அதே போல வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய காற்றும் இணைக்கக்கூடிய பகுதி என்பது தற்பொழுது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, கேரளா, அதே போல லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4-5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இன்று குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கு பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல இந்திய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் எங்கெங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையை பொறுத்தவரையிலும் 50 to 70 மில்லிமீட்டர் மழை, அதாவது கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தென் சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை ஆகிய மாவட்டங்களில் பொறுத்தவரையிலும் இன்று பிற்பகலுக்கு பிறகாக மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அடர்ந்த மேக கூட்டங்கள் அதனை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலையில் சில மணி நேரத்திற்கு பிறகாக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலீனா.